அதியன் தமிழ் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அதியன் தமிழ் டாக்கீஸ்ல பார்க்க போற திரைப்படம் டெஸ்டின் டேனியல் இயக்கத்துல வந்திருக்கிற ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, லாஸ்ட் பார்ட் எங்க முடிஞ்சதோ அதுல இருந்து ஆரம்பிக்குது. லாஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து சில வேலைகளை பார்த்து வச்சிருவாரு. அதனால வந்து நம்மளோட ஸ்பைடர்மேனை வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பிரிஞ்சு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை தேடிட்டு இருக்கிறாரு. அவருக்குள்ள நடக்கிற சில சில மாற்றங்கள் அதை சொல்றதுதான் இந்த படத்தோட கதை. அது மட்டும் இல்லாம வழக்கம் போல ஸ்பைடர்மேன் படத்துல என்ன இருக்கும், தீவிரவாதிகளால அந்த நாட்டுக்கு ஆபத்து இருக்கும். அந்த நியூயார்க்ல நடக்கிற சில நிறைய ஆபத்துகள் வரும். பேங்க் ராபரி நடக்கும். சில பேரை கிட்னாப் பண்ண வச்சுக்கிட்டு ரொம்ப பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய தீவிரவாதிகளால நிறைய தாக்குதல் நடக்கும். அதை வந்து காப்பாத்தி ஒரு ஸ்பைடர்மேன் வந்து ஒரு அங்க இருக்கிற மக்களுக்கும் ஏன் போலீஸுக்குமே ஒரு மிகப்பெரிய பாதுகாவலனா இருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் ஸ்பைடர்மேன் வந்து வேற லெவல்ல இந்த படத்துல எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்குது. நல்லா இந்த தீவிரவாதிகளை காப்பாத்துறதா இருக்கட்டும், அந்த தீவிரவாதிகளோட சண்டை போடுறதா இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பரா இருக்குது. அந்த 3Dல பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்குதுங்க. உண்மையிலேயே ரொம்ப ஒரு அமேசிங்கா இருந்துச்சு. 3D கிளாஸ போட்டு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா எடுத்திருக்கிறாங்க இந்த படத்தை. ஸ்பைடர்மேன் வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கிறாரு. தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கள தேடுறதா இருக்கட்டும், தன்னோட லவரை தேடுறதா இருக்கட்டும், எல்லா சீன்லயுமே ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப சூப்பராவே நடிச்சிருக்கிறாரு. இயக்குனரும் ரொம்ப நல்லாவே இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. அதாவது சொல்லப்போனா எல்லா சீனுமே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். கண்டிப்பா நீங்க எல்லாருமே தியேட்டர்ல போயிட்டு பார்க்கலாம் இந்த படத்த. ஒரு சூப்பரான படம். ஃபேமிலியோட போயிட்டு பாருங்க. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும் இந்த படம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அதியன் தமிழ் டாக்கீஸ். இது சிங்கிள் ஷாட் ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.